தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கோல. இந்த கான்டென்ட் அந்த நினைப்பை மாத்திடுவாங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். நான் ப்ரோ இன்ட்ரோ இது அப்பனா சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை வராதுன்னா வேற எதுக்குமே பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சர்ப்ரைஸா நினைப்பீங்க. ராஜா சுற்றுச்சூழலுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு விட்டோல, கட்சி நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனை பெருசாக காட்டுமா? இப்போ அதான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போறீங்க. இந்த கிளைமேட் சேஞ்சோட நோனு கான்சிக்வன்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் ஒன்று ரைசிங் சீஸ், இந்த கடல் நீர் மட்டும் அங்கங்கே உயர்றது. இன்னொரு 50-60 வருஷம் கழிச்சு சென்னையில் எந்த அளவுக்கு கடல் நீர் ஏறி இருக்கு போகிறத பார்க்க தான் பல பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வான் பண்ணிட்டாங்க. சென்னை உட்பட நிறைய கடலோர பகுதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட 100-150 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு தாக்கத்தை ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்களே, அது நடக்கிறது எப்படி நினைக்கிறீங்க? கிளைமேட் சேஞ்ச் ட்ரிகர் பண்ணி விடுறது தான். ரெண்டாவது, இந்த பனிப்பாறைகள், உலகத்தோட மிகப்பெரிய பனிப்பாறைகளை உருகிட்டு இருக்கல, இந்த சூடை தாங்க முடியாமல், அது ஒன்று. மூணாவது கான்சிக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதரை இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோல. அடித்தா மழை ஒரே அடியாக அடிக்கும், அடித்தா வெயில் ஒரே அடியாக அடிச்சு பழக்கம், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கல. அது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்சிக்வன்சஸ். கிளைமேட் சேஞ்சால் தெரியாத கான்சிக்வன்சஸாக இது வரைக்கும் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள். அது இந்த கிளைமேட் சேஞ்சால் அதிகப்படியாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளோட மூளை இருக்குல்ல, இதை இந்த கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் டைரெக்டாக இம்பேக்ட் ஏற்படுத்துறதா சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அதுலேயும் குறிப்பாக ஸ்ட்ரோக்கு. இந்த ஹீட் வேவால் ஸ்ட்ரோக் வர்றவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப்பத்தோட தாக்கம் காரணமாக பக்கவாதம் ஏற்படுறது. அது கிளைமேட் சேஞ்சால் தான் மிக முக்கியமாக ட்ரிகர் பண்ணப்பட்டு இருக்குன்னு அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கிளைமேட் சேஞ்சால் இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுற அந்த ஆபத்து இருக்குல்ல, அது அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் சில பேர் உயிரிழக்கவும் காரணமாக அமையிறதா சொல்கிறாங்க. யார்? வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷனு இதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எது தியரிட்டிக்கல் கன்சர்ன் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் இல்லைப்பா, நடந்திருக்காதுப்பா, நிரூபிக்கப்படலைப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் தியரின்னு மட்டும். இது எல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் இப்போ எல்லாம் நம்பர்ஸோடு எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறதா இந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க. சார், இந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு ஃபேக்ட்ஃபுல்லாக இருக்குது? இது இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேக்ட் செக் பண்ணுவோமா? இந்த ஹியூமன் பாடியில், நம்மளோட உடம்புல தான் புதுசாக ஸ்ட்ரெஸ் உருவாயிட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பிரதான காரணமாக வேறு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கிளைமேட் சேஞ்சு தான். சொல்கிற விளக்கமா, எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்குல்ல, இது ஒரு ஃபேக்டர். ரேபிட் டெம்பரேச்சர் ஷிஃப்ட் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சடனாக சில மணி நேரங்கள் கேப்லேயே 40 டிகிரி செல்சியஸாக மாறும். நம்ம உடம்பு ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கி அடாப்ட் ஆகும் போது அதீத உஷ்ணத்தை ஃபேஸ் பண்ண அப்படிங்க இருக்கும். இது போல் டெம்பரேச்சர் பயங்கரம் ஷிஃப்ட் ஆகுது. மூணாவது, ஹியூமிடிட்டி ஸ்விங்ஸு. இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அது சார்ந்து பெரிய ஷிஃப்ட் அதுலேயும் நடந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம உடல் சார்ந்து அந்த ஒத்து போகிற தகவமைப்பு தன்மை இருக்குல்ல, அது பெருசாக அடி வாங்கும். நாலாவதா, டஸ்ட் எக்ஸ்போஷரு, தூசு, மாசு. இது இல்லாமல் இந்தியாவை நீங்கள் கேள்விப்பட முடியுமா? அதான் பின்னி பணிஞ்சிருச்சு நம்ம கூட. அதுவும் சவுத்தில் விடுங்க, டெல்லி நிலமெல்லாம் படு மோசம். இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே 2 விஷயங்களுக்கு லீட் பண்ணி விடுது. அதில் ஒன்று, பிளட் ப்ரெஷர் அதிகமாக வருது. ரெண்டாவது, ஹைட்ரேஷன் இருக்குல்ல, அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதாவது உடம்புல நீர்ச்சத்தை குறைச்சி விட்றது. இதெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுரும். இதெல்லாம் ஒரு கட்டத்தில் எங்கெங்க கொண்டு போய் முடியும்? வேற எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரோக்கு. முதல்ல சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட்டில், அங்கே தான் இது எல்லாமே கொண்டு போய் முடியும். ஸோ இவ்வளோ காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஆரம்ப புள்ளி என்னது இதுக்கு? கிளைமேட் சேஞ்சு. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குல்ல, அதாவது இந்த வெப்பம் அதிகப்படியாக உயர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறது. இதனால் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸை லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீர்ச்சத்து இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழக்க நேரிட்டுரும். இதுதான் டீஹைட்ரேஷனை கொண்டு போய் விட்டுரும். பேர் சொல்ல விரும்பல, சமீபத்தோட பெரிய இசையமைப்பாளர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார், ஞாபகம் இருக்கா? அவர் எதுக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார்னு நினைக்கிறீங்க? நீர்ச்சத்து குறைபாடு உடம்புல ஏற்படவே தான் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்க. இது அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயங்க. அதான் லட்சியமாக பார்த்துடாதீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்றதுல இதுதான் இங்கே புதுசாக இருக்குது. இது நம்மளோட ரத்தம் இருக்குல்ல, இதை திக்காக மாற்றி விட்டுரும். ஒரு மாதிரி ரொம்ப அடர்த்தியான ஒரு டென்ஸான சிச்சுவேஷன் கொண்டு போயிடும். இது ஒரு கட்டத்தில் இந்த பிளட் கிளாட் சொல்லுவாங்கள்ல, இது ஃபார்ம் ஆக காரணமாக அமைஞ்சிடும். இந்த கிளாட்ஸ் அதிகமாகும் பட்சத்தில் பிளட் வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மூளைக்கானது,
அதில் ஃபுல்லாக பிளாக் ஏற்படுத்திடும். புரியுதா மக்களே? எங்கேயோ ஆரம்பித்து ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் சுற்றுச்சூழல் தாக்கம் தான் நினச்சிட்டு இருந்த விஷயம் நம்ம மூளை வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்தி ஸ்ட்ரோக்கை வரவழைச்சி அது கடைசியில் உயிரை கொல்லுன்னு தெரியும் போது தான் நாம் விழிப்புணர்வு அடையோம்னாக்கா இதை தெரிஞ்சுக்கங்க. இதை நான் பயன்படுத்த சொல்கிறத நினச்சாலும் பரவாயில்ல, இதை தெரிஞ்சுக்கிட்டாவது இது சார்ந்த அவேர்னஸ் ஏற்படலாம், அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஸ்ட்ரோக்குக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிகரிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி இருக்குல்ல, இந்த ஈரப்பதம், இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பெருசாக ஏற்படுறது. இந்த ஏர் ப்ரெஷர் இருக்குல்ல, அது சார்ந்த தாக்கத்தை இது உருவாக்குறது. இது ஒரு கடத்தில் என்ன பண்ணி விட்டுரும்னா பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, இதை ஹை பண்ணி விட்டுரும். பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஹை ஆகுதோ உங்கள் ஆயுள் அந்த அளவுக்கு லோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை நோக்கி தான் இது கொண்டு போய் விடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, இது வெதர் பேட்டர்ன்ஸில் நிறைய அன்ஸ்டேபிளை ஏற்படுத்தி விட்றாங்க. அதாவது இப்படி தான் இப்போ வெதர் இருக்கும் அப்படின்னு நாம் கணிச்ச காலம் ஒன்று இருக்குது, இந்தந்த மாதம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அப்படியா இருக்குது, மாதம் தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸும். இது போல விஷயங்கள் ஏற்பட பிரதான காரணமே இந்த கிளைமேட் சேஞ்சு தான். சடன் ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஹாட் அண்ட் கூல், அதாவது செம்மைய சூடு வெச்சு புழக்கம் வெப்பத்தால் கட் பண்ணி சில மணி நேரங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல மழை அடிச்சு பொழந்துக்கிட்டு இருக்கோம். வெப்பம் எங்கே இருக்கோ அங்கேயே சடனாக மழை அடிச்சு பொழந்துக்கிட்டு இருக்கோம். இப்பயே நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க இது போல விஷயம் நடந்துட்டு இருக்கிறத. இந்த கண்டிஷன்ஸ் அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி விடும். எதில் நினைக்கிறீங்க? நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குல்ல, இருதயம் செயல்படுற அமைப்புகள் ஃபுல்லாக சார்ந்து இதில் ஃபுல்லாக பெரிய சேஞ்ச் ஓவர் ஏற்பண்ணி விட்டு, ஏன்னா இந்த சுற்றி நடக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸும் ஒட்டு மொத்தமான கண்டிஷன்ஸை நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம இல்லைனா ஒன்றுமே இல்லையே, இங்கே மனுஷன் சுத்தம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது நம்ம உடம்புக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துற பேரில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வரைக்கும் பாதிச்சு கடைசியில் ஸ்ட்ரோக்கை கொண்டு போய் விடும். இந்த சினிமா படங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு போடுவாங்களே, புகைப்பிடித்தால் இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு, இதே மாதிரி கிளைமேட் சேஞ்சு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குனாக்கா, நம்ம அதை போக வச்சுட்டே இருக்கோம்னாக்கா ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தும். இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஸ்லைடாக போட்டாலும் இதுக்கப்புறம் உருப்படும் நினைக்கிறேன். ஆப்வியஸ் டேஞ்சர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, 3 விஷயங்களை ரொம்ப இன்டென்ஸாக மாற்றி விட்டுரும். அதில் ஒன்று டஸ்ட் ஸ்டோம்ஸு. டெல்லி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், அங்கே இருக்கணும் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அது வைல்ட் ஃபயர்ஸு, எங்கே பார்த்தாலும் காட்டு தீ, அதுவும் வெயில் காலத்தில் அங்கங்கே காடுகள் பற்றிக்கும். 3வது வேர்ஸ்ட் ஏர் குவாலிட்டி. இந்த 3 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த இன்டென்சிஃபிகேஷனாக இங்கே பார்க்கப்படுது. இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இந்த 3 விஷயம் சார்ந்து ஏற்படுற இந்த ஏர் பார்ட்டிகல்ஸு, இது நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும். இது நடக்கும் மக்களே. நீங்கள் சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, அதில் எதனா ட்ராப்லெட்ஸ் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகாமையாக இருக்கும், போகும் தானே. ஸோ இது பிளட் ஸ்ட்ரீம் வழியாக லங்ஸை பாதிக்கும். இது ஒரு கட்டத்தில் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். வாஸ்குலர் டேமேஜ் இருக்குல்ல, இதையும் உருவாக்குமா. சுற்றுப்புற சூழல் மாசுன்ற விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு உயிரை பறிக்குன்றதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு மேட்டர் மைண்டில் வச்சுங்க மக்களே, இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தான் ஸ்ட்ரோக்குக்கான கீ ரீசனாமா. நம்ம வேற ஏதோ காரணங்கள் இதற்கு லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முக்கியமான காரணமே இதைத்தான் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒன்று இல்லைனா இன்னொன்று இருக்கணும், அப்போ தான் அந்த ஒன்றுத்தை வச்சாவது நாம் சமாளித்து லீட் பண்ண முடியும் லைஃபை. ஆனால் ரெண்டுமே பாதிப்பாக தானே இங்கே பண்ணுறது. இந்தியா பேஸ் பண்ணி சொல்கிறேன். நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் சுச்சுவேஷனா, இது கூடவே வீக்கர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல, ரைட்டு. இது ரெண்டுமே டெட்லி காம்போ மக்களே, டெட்லி காம்போ. இது என்ன தெரியுமா பண்ணோம், ஏற்கனவே இருக்கிற அபாயகரமான சுச்சுவேஷனை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போயிடும். இருக்கிற தலைவலியை விட பெரிய தலைவலியை கொடுத்துரும். அதாவது இந்த பிரச்சனைகள் ஒரு 100 ஊசியை ஒரே நேரத்தில் குத்துற மாதிரி இருக்குனாக்கா, இப்போ எக்ஸஸாக வர இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆடட் ஆகுது பாருங்க, இது 1000 ஊசிகளை ஒரே நேரத்தில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வழியை கொடுத்துரும். இந்த கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்ஸ் இருக்குல்ல, அது ஹெல்த் கேர் சிஸ்டம் வரைக்கும் பெருசாக பாதிக்குது. இதை எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, தெளிவாக சொல்கிறேன். இப்போது கிளைமேட் சேஞ்ச் பெருசாக மாறி ஒரு வெதர் கண்டிஷனை இன்டென்ஸாக மாற்றி விட்டுருச்சு அப்படின்னா, ஃப்ளட்ஸு, வெள்ளப்பெருக்கு அங்கங்கே பார்ப்போமா, சடனாக பார்ப்போமா, ஸ்டார்ம்ஸ் அங்கங்கே பார்ப்போமா, பெருசாக பார்ப்போமா, ஹீட் வேவ்ஸு இப்போ வரைக்கும் விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்பா வெயில் தாங்க முடியல, அனல் காற்று இப்படி வீசுது அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக பெரிய தாமதத்தை ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு உங்கள் ஏரியாவில் வெள்ளம் திடீர்னு வந்துருச்சு, அங்கே வீட்டில் இருந்த யாரோ ஒருத்தவங்களுக்கு இதய பாதிப்பு, செயலிழப்பு சம்திங் ஏதோ ஆகுது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீங்கள் எப்படி வாகனத்தை வர வச்சு கொண்டு போக முடியும்? புரியுதா மக்களே? எங்கேயோ நடக்கிறது, எது வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு. ஏன்னா எல்லாம் வந்து முடியுது மனுஷ உடம்புக்குள்ளே, உயிருக்குள்ளே மட்டும்தான். இதை புரிஞ்சுக்குங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான் கிடைக்குதே தவிர ஃபுல் பிளேஜ் அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியல. இந்த ஆன்கோயிங் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கும் பிரச்சனை தான் ஒரு கட்டத்தில் இதெல்லாம். ஏன்னா அங்கே திடீர்னு வெதர் கண்டிஷன் மாறி வெள்ளப்பெருக்கு அதுன்னு ஹாஸ்பிட்டல் சார்ந்து வருதுனாக்கா எப்படி ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக கொடுக்க முடியும்? இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப குரூஷியல்.
இதில் எந்த ஒரு தாமதம் இருந்தாலும் அது உயிரை பறிக்கலாம், இல்லை நீங்கள் தாமதிக்காமல் எடுத்து செயல்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு உயிரை கொடுத்துடலாம். ஒரு 3 விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இந்த டிலே தான் இந்த 3த்துல ஒன்றுத்தை டிசைட் பண்ணோம். 1 ரெக்கவரி, சீக்கிரமாக நீங்கள் டிலே பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா. 2வது டிசபிலிட்டி, இது நடக்கும். ஸ்ட்ரோக்கால் பாதித்து வாழ்க்கையை தொலைச்ச பல பேர் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச பல பேருமே இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நினைப்பை இது விதைச்சிரும். 3வது அல்டிமேட்டாக வேற என்ன, டெத்து. இந்த 3மே ஸ்ட்ரோக் சார்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படுறீங்க, தாமதமாக செயல்படுறீங்க, அதை வச்சு முடிவாகிறது. இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பல பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்களே பல விஷயங்கள்ல. இதில் ஸ்ட்ரோக்கால உயிரிழக்கிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நோ ஜஸ்ட் அன் என்விரான்மெண்டல் இஷ்யூ. இதை தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கிங்க. இது டைரெக்டாகவும் இமிடியேட்டாகவும் நம்மளோட ஹெல்த்துக்கான த்ரெட்டு. இதுதான் இப்போ கிளியர் கட்டாக புரியுது. அதுவும் நம்ம உடம்புல இருக்க முக்கியமான ஆர்கன் இருக்குல்ல, அதை பதம் பார்க்குது. ஒன்று விட்டா லங்ஸை பாதிக்கிற விஷயம், அப்படி விட்டாக்கா இன்னொன்று இதயத்தை பாதிக்கிற விஷயம், இது 2த்தை விட்டா மூளையை பாதிக்கிற விஷயம். ஆஃப்டர் ஆல் என்விரான்மெண்டல் கிரைசிஸ் தானே நினச்சிங்கனாக்கா இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சுற்றி இருக்கிறத நாம் ஒழுங்காக வச்சுக்கல, சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கப்புறம் பாடையில் போவன்றதான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதுல இருந்து இப்படிப்பா தப்பிக்கிறது? வாயை திறந்தாலும் அபசகுணமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயமா நான் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, இதுலேருந்து நாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சார்ந்து டாக்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். மொதல் விஷயம் என்ன நம்ம சொல்கிறாங்க, நீ மருந்து மாத்திரம்லாம் பெருசாக எடுக்க வேணாம், முன்னெச்சரிக்கைன்னு சொல்லிட்டு தண்ணியை ஒழுங்காக குடி, அது போதுன்றாங்க. வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணியை பருகுன்றாங்க. 2வது இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அதான் அந்த மதியான நேரத்தில் வெளியே போகிறது, அப்புறம் வீட்டில் ரொம்ப சூடான தன்மையை அதுக்குள்ளேயே நீ சிக்கி தவிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொன்றாங்க. 3வது பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, இதை முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கப்பா. டாக்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்டேக் எடுக்கிறது மற்ற விஷயம்லாம் பண்ணிக்கொன்றாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஹீட் வேவால் ஏதாவது உனக்கு சிம்டம்ஸ் உடம்புல தெரியுது அப்படின்னா அலட்சியப்படுத்தாத, உடனே டாக்டர் போய் பார்த்துட்டுன்றாங்க. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கிளைமேட் சேஞ்ச் isn't just reshaping the planet, it's reshaping a risk inside our bodies. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. தமிழ்லேயே சொல்லிடுறேன், இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம பூமியை மட்டும் நாசமாக்கலை, இது எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனால நம்ம உடம்புக்குள்ளேயும் சேர்த்து தான் நாசமாகிட்டு இருக்கு. உள்ளுறுப்புகளே சதைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க வாழ்றது கேரண்டி இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.